வெடிக்காமல் போனது விஜய் வைத்த பாம். நீண்ட இழுபறிக்கிடையே கைகோர்த்த காங்கிரசால் குஷியான ஸ்டாலின். சரியான நேரத்தில் சரியான முடிவு. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை. திமுக காங்கிரஸ் தொகுதி உடன்படிக்கை கையெழுத்தானது. திமுகவுடன் கூட்டணி. தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் ஷோடங்கர் ரியாக்ஷன். காங்கிரஸ் திமுக கூட்டணி. மாணிக்கம் தாக்கூர் ரியாக்ஷன். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. டிவிகே முதல் மாநாட்டில் கூட்டணிக்கு வரும் கட்சிகளுக்கு அதிகாரத்தில் பங்கு தருவதாக விஜய் கூறியிருந்தார். அதன் பிறகு திமுக அதிமுகவில் நிலவிய கூட்டணி சலசலப்பை சேலம் கூட்டத்தில் குறிப்பிட்டு தான் வைத்த பாம் நன்றாக வெடிக்கிறது என விஜய் பேசினார். ஆனால் இதுவரை தாவேகாவுடன் யாரும் கூட்டணி சேரவில்லை. நீண்ட இழுபறிக்கு பிறகு காங்கிரசும் திமுக கூட்டணியில் தொடர்வதால் விஜய் வைத்த பாம் வெடிக்கவில்லை என அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். நீண்ட இழுபறிக்கிடையே திமுக காங்கிரஸ் இடையேயான ஒப்பந்தம் ஒரு வழியாக நேற்று கையெழுத்தானது. இந்த நிலையில் அறிவாலயத்தில் இருந்து முக மலர்ச்சியுடன் ஸ்டாலினும் திமுக நிர்வாகிகளும் வெளியே வந்தனர். அப்போது செய்தியாளர்களை கண்ட ஸ்டாலின் எல்லாம் முடிஞ்சிடுச்சு என மகிழ்ச்சியுடன் சொல்லியபடி காரில் ஏறி புறப்பட்டு சென்ற வீடியோ சமூக வலைத்தளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து உங்கள் ரியாக்ஷன் என்ன? கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. கூட்டணி கட்சியோடு பேசி ஒரு ஒப்பந்தத்தை முடித்துவிட்டுத்தான், அது வெற்றிகரமாக முடித்துவிட்டுத்தான், எல்லோரும் பாராட்டக்கூடிய வகையை முடித்துவிட்டுத்தான் இன்றைக்கு நீங்கள் எல்லாம் வாட்ஸ்அப்பில் சோசியல் மீடியாவெல்லாம் பார்த்துருக்கலாம். ஒப்பந்தத்தை முடித்துவிட்டு காரில் ஏறுகிற போது கையை எடுத்துட்டு அவருடைய சொல்லி அந்த ஆக்ஷனோடு நான் ஏறிக்கை காட்சியை பார்த்துருப்பீங்க. அதை நான் திட்டமிட்டு செஞ்சதில்லை. இதை காரில் ஏற வருகிற போது அங்கே எதிரில் நின்று கொண்டு இருக்கக்கூடிய பத்திரிகை நம்பலாம் பார்த்து என்ன முடிஞ்சிடுச்சான்னு கேட்டாங்க. முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னேன், அவ்வளோதான். அது இன்றைக்கு ஒரே வைரலாகி எல்லாம் முடிஞ்சிச்சு, ஆல் ஃபினிஷ் அப்படின்னு சொல்கிற மாதிரி. தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தானது திமுக காங்கிரஸ் கூட்டணியை உறுதி செய்துள்ளது. ஒப்பந்தம் குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய செல்வ பெருந்தகை அகில இந்திய காங்கிரஸ் திமுகவுடன் இணைந்து சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்துள்ளதாக தெரிவித்தார். இந்த முடிவால் மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் இருப்பதாக கூறினார். மேலும் யார் ராஜ்யசபா எம்பி என்பதை விரைவில் அறிவிப்போம் என்று கூறினார். 30 தொகுதிகள் கோரிய காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு திமுக காங்கிரஸ் இடையிலான தொகுதி உடன்படிக்கை நேற்று திமுக தலைமையகத்தில் கையெழுத்தானது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முதலில் கையொப்பமிட்டு பின்னர் காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் கைகுலுக்கி வாழ்த்து தெரிவித்தார். முழு விவரங்கள் விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என தகவல் வெளியாகி உள்ளது.
தொடர்ந்து எழுந்த சலசலப்புகளுக்கு மத்தியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாகி உள்ளது. 28 சீட்டுகளை காங்கிரஸ் பெற்றுள்ளதை அடுத்து அக்கட்சி தலைவர்கள் அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது கிரீஷ் சோடங்கர் திமுகவுடன் இணைந்து இந்த தேர்தலை மிகவும் வலுவுடன் எதிர்கொள்வோம் என தெரிவித்தார். ஆட்சியில் பங்கு குறித்து கேட்டீர்களா என்ற கேள்விக்கு அப்புறம் பேசலாம் என சொல்லி புறப்பட்டார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தேவை என மாணிக்கம் தாகூர் தொடர்ந்து கூறி வந்த நிலையில் 3 சீட்டுகளை கூடுதலாக ஒதுக்கி காங்கிரஸை கூட்டணியில் திமுக தக்க வைத்துக் கொண்டுள்ளது. இந்த நிலையில் தலைமையின் முடிவை ஏற்பதாக எக்ஸ் பதிவில் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் பொம்மை காரை கையில் வைத்துள்ள சிறுவன் BMW காரை ஏங்கி பார்ப்பது போன்ற போஸ்டரை பகிர்ந்துள்ளார். அதில் கண்டிப்பாக ஒரு நாள் ஆசை நிறைவேறும் என்ற வாசகம் உள்ளது.